ஓம் சாந்தி. 1/6/2023. கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, பாரதம் தங்க குருவியாக இருந்த நேரத்தில் எப்படி இருந்தது? அந்த நேரத்தில் பாரதம் தர்மம் ரைட்டியஸ், தர்மம் நிறைந்ததாக, லாஃபுல் சட்டபூர்வமானதாக, 100% செல்வ செழிப்புடன் இருந்தது. உண்மையில் நாம் எவ்வளவு தகுதியானவர்களாக இருந்தோம், உலகத்திற்கே எஜமானர்களாக இருந்தோம். பாரதமும் அது போல இருந்தது, நாமளும் உயர்ந்த நிலையில இருந்தோம். 2வது, சர்வசக்திவான் தந்தையை அவமதித்தால் என்ன நடக்கும்? பதில், சர்வசக்திவான் தந்தையை அவமதித்தால் தர்மராஜரின் மிக பெரிய தண்டனை கிடைக்கும். 3வது, மற்றவர்களுக்கு நாம் எந்த ஒரு வழியை காட்ட வேண்டும்? மற்றவர்களை இந்த ஞான சிதையில் அமர்த்தி வைகுண்டம் செல்வதற்கான வழி, அந்த வழியை காட்ட வேண்டும். 4வது, மாயை எந்த அளவு ஏழையாக்கி விட்டது? சோழி அல்லது கூழாங்கல் இல்லையா? ஒரு சோழிக்கு இருக்கும் மதிப்பு கூட இல்லை. தர்மமற்ற செயல்களை தான் செய்கிறார்கள். மாயை அந்த அளவிற்கு ஏழையாக்கி விட்டது. சோழிக்கு இருக்கிற கூழாங்கலுக்கோ சோழிக்கோ இருக்கிற மதிப்பு கூட இல்லாம போயிடுது. 5வது, சொந்த குழந்தைகள் யார்? மாற்றாந்தாய் குழந்தைகள் யார்? முழுமையாக தூய்மையாக இருக்கக்கூடியவர்கள் தான் சொந்த குழந்தைகள். தூய்மையற்றவர்களை மாற்றாந்தாய் குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறது. 6வது, ஒருவேளை யாராவது மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறார்கள் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை யாராவது மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்களை மாற்றுவதற்காக, இதுதான் நம்ம தவறு செய்கிறோம் இல்லையா, அவர்களை மாற்றுவதற்காக கோபப்படாதீர்கள். அதற்கு பதிலாக இரக்க மனமுடையவராகி சுப பாவனை, சுப விருப்பங்களின் பார்வை வைத்தீர்கள் என்றால் அவர்கள் எளிதாக மாறி விடுவார்கள். செய்து பாருங்க. 7வது, ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் வேணும் இல்லை? அப்போதானே நம்ம நம்ப முடியும், சொல்ல முடியும். அதுக்காக நம்ம இப்போ நம்ம எவ்வளோ வேணாலும் தப்பு பண்ணலாம் சிஸ்டர், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அப்படி கிடையாது இல்லையா? 7வது, பொறுமைக்கான 7வது, எப்போது எந்த ஒரு தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. பதில், பரமாத்மா அன்பின் அனுபவசாலி ஆகுங்கள், அப்போது எந்த ஒரு தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. அன்பிற்கு அவ்வளோ என்ன இருக்குது, சக்தி இருக்கு. யாருமே எதுவுமே என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. 8வது, அனைத்து ஆசைகளும் சகஜமாக நிறைவேற வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? பதில், சுய மரியாதையில் இருப்பதின் மூலம் அனைத்து ஆசைகளும் சகஜமாகவே நிறைவேறியவர்களாக ஆக்கிவிடும். தனக்குத்தானே என்ன உறுதிமொழி எடுக்க வேண்டும்? நான் ஒரு பாபாவினுடையவன், எது நடந்தாலும் சரி ஒரு தந்தையிடம் இருந்து ஆஸ்தி அடைவேன் என்று தனக்குத்தானே உறுதிமொழி எடுங்கள். fill up the blanks. சொந்த குழந்தை ஆகுங்கள், அப்போது டேஷ் கிடைக்கும், எல்லையற்ற பிராப்தி கிடைக்கும். 2வது, நினைவு குறைந்தால் டேஷ் ஏற்படும், மிக பெரிய நஷ்டம் ஏற்படும். 3வது, நாம் மீண்டும் டேஷ் ஆகி கொண்டிருக்கிறோம், டபுள் கிரீடதாரிகளாக ஆகி கொண்டிருக்கிறோம். 4வது,
தந்தையை மறந்துவிட்டால் டேஷ் விடும், படகு மூழ்கிவிடும். 5வது, ஒரு தந்தையிடம் டேஷ் வைக்க வேண்டும், முழு பற்று அல்லது முழுமையாக பற்று வைக்க வேண்டும். 6வது, சுயமரியாதை டேஷை மறக்க வைத்து விடும், தேக உணர்வை மறக்க வைத்து விடும். 7வது, தந்தையின் மீது சந்தேகம் வந்தது என்றால் டேஷை இழந்து விடுவீர்கள், பதவியை இழந்து விடுவீர்கள்.